என்னோட முகத்த பார்த்தீங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்க. என் கைய விட என் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா, க்ளோவா, கிளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னா மாறி இருக்குங்க. அது மட்டும் இல்ல, ஃபேஸில் எந்த சுருக்கங்களும் இல்லாம, ஃபேஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபேஸும் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரே ஒரு பொருளை இந்த மாதிரி மட்டும் பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் வந்து சூப்பராக மாறிடுங்க. வேறு எதுவுமே நீங்கள் தேடி போக மாட்டீங்க. வாங்க எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபேர் அண்ட் லவ்லி தாங்க. இந்த மாதிரி 10 ரூபா பாக்கெட் வாங்கி நம்ம எப்பயுமே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணாமையே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பளபளன்னு ஜொலிக்கிற அளவுக்கு மாறணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஃபேர் அண்ட் லவ்லியை வச்சு சூப்பராக ஒரு பேக் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். அதை அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஃபேர் அண்ட் லவ்லியை அப்ளை பண்ணுற அவசியமே இருக்காது. அவ்வளோ ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இந்த ஃபேர் அண்ட் லவ்லியை இந்த பவுலில் எடுத்துக்கலாம். இது மாதிரி மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்துட்டோம். மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மறுபடியும் செஞ்சுக்கலாம். நல்ல ஒரு வாசம் இருக்கும் இதில். இப்போ அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரோஸ் வாட்டர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா க்ரீம் மாதிரி நமக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் பேக் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தேவை இருக்காது. ஒரு டைம் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு போதும். உங்கள் ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ண மாதிரியே உங்கள் ஃபேஸ் வந்து மாறிடும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்து நாம் இது கூட சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா முல்தானி மட்டி பவுடர் அதான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இல்லை சந்தனம் இருக்குது, சந்தன பவுடர் தான் இருக்குனாலும் தாராளமாக நீங்கள் சந்தன பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கும். அடுத்து நம்ம இந்த ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் இருக்கும். காய்ச்சாத பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னு நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் கலந்து. பாருங்க இன்னும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதுவே நமக்கு ஒரு சூப்பரான க்ரீம் மாதிரி வந்துடும். இதை நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரிலாம் யூஸ் பண்ணணும் அவசியமே இருக்காது. நீங்கள் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லியே அப்ளை பண்ண வேணாம். அதேமாதிரி எந்த ஃபவுண்டேஷன் ஒன்றுமே நீங்கள் அப்ளை பண்ண வேணாம். அப்படியே உங்கள் ஃபேஸில் மேக்கப் போட்டுக்கலாம். சாதாரணமாக ஒரு பவுடர் அடித்தாலே உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், க்ளோவாக இருக்கும். நல்ல ஒரு மேக்கப் செம்மையாக போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் கண்ணுக்கு காஜல் மட்டும் வச்சு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிங்கனாலே போதும், உங்கள் ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக மாறிடும். இப்போ இதை வந்து என் ஃபேஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். என் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் செம்மையான ஒன்று நம்ம க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்கு பாருங்கள் க்ரீம். இதுவே உங்களுக்கு ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் க்ரீம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபவுண்டேஷன் ஃபேஸுக்கு மேக்கப் போடும்போது போடுவோம். இது வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மேக்கப் போட போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. மேக்கப்புக்கு ஃபவுண்டேஷன்லாம் தேவையே இல்லை. இதை யூஸ் பண்ணிங்கனாலே அவ்வளோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வாங்க இதை எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது, எப்படி நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் நான் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படி பாருங்கள். நல்லா பிளெண்ட் ஆயிரும்.
பாருங்கள் எந்த அளவுக்கு பிளெண்ட் ஆகுது அப்படின்ட்டு. பிரைட்டாகவும் இருக்கும் பாருங்கள், நல்லா ஷைனிங்காக க்ளோவாக நல்லா பிரைட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா அப்சர்வ் ஆகிடும் உங்களுக்கு ஃபேஸில். அப்போ ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, இதை மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வந்து செம்மையாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபேஸ் பாருங்கள் பயங்கர டேனாகவும் டல்லாகவும் இருக்குது. இப்போ நம்ம பேக்கை தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஒரு க்ரீம் போதும் உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டாக மாற்றுறதுக்கு. நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு மேற்கொண்டு நீங்கள் ஃபவுண்டேஷன்லாம் இதை அப்ளை பண்ண அவசியமே இல்லை. இதுவே உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட ஃபேஸ் மாதிரி நல்லா க்ளோவாக பிரைட்டாக மாற்றிடும். அது எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காட்டினேன், எப்படி இருந்துச்சு பாருங்கள் ஃபேஸு, கை. அதே மாதிரி நம்ம ஃபேஸும் சூப்பராக மாறும். ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன், அதனால் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் இந்த க்ரீமு. எங்கேயும் நீங்கள் வெளியில் கிளம்புறீங்கன்னா இது ஒன்றை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வெறும் பவுடர் போட்டிங்கன்னா போதும், ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஒரு மேக்கப் போட்ட ஃபீல் உங்களுக்கு இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லோரும் உங்களை கேட்பாங்க, மேக்கப் போட்டிங்களா, என்ன மேக்கப் போட்டிங்க, என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஃபேஸு. ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம், அப்போ தான் நமக்கு ஈவனாக ஒரே மாதிரி நம்ம ஃபேஸ் வந்து தெரியும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக மாற்றி கொடுத்துச்சுன்னா நமக்கு எதுவுமே தேவையில்லை, மேக்கப் போடணுன்ற அவசியமே இல்லை. இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கரெக்டாக 10 நிமிஷம் தான் நம்ம விட்டுருக்கோம். ஃபேஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? நான் இதை வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. வாவ், புதுசாக மேக்கப்பே நான் போட வேணாங்க, அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் ஃபேஸ். பா, செம்ம பிரைட்டாக இருக்குது. லைட்டாக தண்ணி தொட்டு ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குட்டு. நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபேஸ். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சொன்னது நான் கரெக்டாக இல்லையா? நான் சொன்னது
நான் சொன்ன மாரி இருக்கு பாருங்க என் ஃபேஸ். ஃபவுண்டேஷன் போட்டது மாதிரி இருக்கும் ஃபேஸ். வேற எந்த மேக்கப்பும் நீங்க தொடவே தேவையில்லங்க. அவ்ளோ ஒரு சூப்பரா இருக்கும் ஃபேஸ். என் கைக்கு என் ஃபேஸ்க்கு எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. செம்மையா இருக்குல்ல? சூப்பரா ரிசல்ட் வந்திருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பார்ட்டி ஃபங்ஷன் போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க ஃபேஸுக்கு எந்த விதமான மேக்கப்பும் இல்லங்க. லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்க, காஜல் வச்சுக்கோங்க. வேற எதுவுமே தேவையில்ல. செம்ம சூப்பரா நீங்க ரெடி ஆயிடலாம். பார்க்கறதுக்கு மேக்கப் போட்டீங்களா? என்ன மேக்கப் போட்டீங்க? என்ன ஃபவுண்டேஷன் போட்டீங்க? அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லுக் கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே ஃபுல்லா ஈவன் டோன்ல செம்மையா சேஞ்ச் ஆயிருக்கு. நல்லா இருக்கு ஃபேஸ்ங்க. நல்ல ஒரு க்ளாஸி ஸ்கின் சொல்லுவாங்க. அந்த மாரி உள்ள ஒரு பளபளன்னு ஷைனிங்கா இருக்கு பாருங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு. எப்படி இருக்கு பாருங்க. செம்மையா ரிசல்ட் குடுத்துருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. சி யூ. பை. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். பை பை.